தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி நோவாவின் பேழை. இந்த நோவாவின் பேழை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இது இந்த உலகம் ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை ஆண்டவர் அழித்து மீண்டும் நோவாவின் காலத்திலே மீண்டும் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்கின அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்திலே நடந்தது போல மறுகாலத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவின் காலத்தை நம்முடைய காலத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்றது ஒரு கேள்வி. இப்பொழுது ஜலப்பிரளயம் வருமா? நமக்கு வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்தோம். சுனாமி வந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரளயமே வந்தது. உலகத்தில் அநேக பிள்ளைகள் கடந்து போனார்கள். ஆனாலும் தேவன் நம்மள அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றி இன்றைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தை உண்மையா, இல்லை ஆண்டவர் சொன்னது நடக்க வேண்டிய காலத்திலும் அதிக நாள் இருக்கிறதா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி ஒரு பேழையை கட்டுவார்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த நோவாவின் பேழையை போலவே ஒரு பேழையை கட்டுவதற்கு, இந்த சுனாமிலாம் தப்பித்து வருவதற்கு, அந்த பேழைக்குள்ளே போவதற்கு உலக நாடுகளிலே பணக்கார நாடுகளில் உண்மையாக அது போல ஒரு பேழையை கூட கட்டினார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு குணம் இருந்தாலும் தேவன் ஏன் இந்த பேழையை குறித்து பேசுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த பேழைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அது இல்லாவிட்டால் இந்த வேதத்தை அவர் சொல்ல போகிறது கிடையாது. அதனாலே இந்த பேழையோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவர்கள் நம்மளுடைய நிலைமையையும் குறித்து ஆண்டவர் ஒரு ஒற்றுமையை பார்க்கிறார். அதனால தான் இந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறார். இதுல சொல்லப்படுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுகிறது, அன்றைக்கு ஜனங்கள் எப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு நான் ஆபீஸ் வரும்பொழுது அதிக மனவேதனை. ஆண்டவரே, இந்த உலகம் இப்படியே இருக்கு, இந்த உலகம் முடிவுக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஊழியக்காரர் கூட இங்க முதல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை தான் என்னுடைய வாயிலிருந்து அவருக்கு, ஆமா ஆண்டவருடைய வாழ்க்கை சீக்கிரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரரும் அதை ஆமோதித்தார். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு நிர்விசாரம், எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிற நம்மை தவிர இந்த வெளி உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில அவர்களுக்கு அவர்களுடைய தேவை இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை வேறுபாடு போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆண்டவரை தேடுகிறதான எண்ணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நம்ம மட்டும் இந்த ஆண்டவரை தேடுகிறோமே, அப்போ நமக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, நமக்கு என்ன ஒரு உறுதி இருக்கிறது, ஆண்டவர் ஏன் இதை சொல்லுகிறார் நம்ம சரியாக கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் நான் உங்களே இது போல அழிச்சிருவேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள், இது போல ஒரு பிரளயம் வரும்பொழுது ஒரு முடிவு வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையும் அதோட கூட அஸ்தமனம் ஆகிடும். இல்லை, நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அது விசுவாசம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்கு, ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன, அந்த நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஜாக்கிரதையாக இந்த பேழையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவர் பேழையை ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த பேழையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ பேழையை ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேற்தட்டுக்கு ஒரு முழ தாளத்திலே அதை செய்து முடித்து. நீ பேழைக்கு என்ன பண்ணணுமோ ஜன்னலை உண்டு பண்ணி. எத்தனை ஜன்னல் போட்டிருக்காரு? ஒரே ஒரு ஜன்னல். உன் பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழ தாளத்திலே அதை செய்து முடித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதலாவது காரியம், நம்முடைய பேழையில ஒரு ஜன்னல் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம். ஏனென்றால் அவர் சொல்லிட்டார், நோவாவின் பேழையில நீ இருந்தீங்கன்னா நீ தப்பிப்ப. ஏன்னா அதே மாதிரிதான் மனுஷகுமாரன் வரப்போற காலத்தில் நடக்க போகிறது. அப்போ அதுக்கு பேழை நான் தயார் பண்ண வேண்டும். என்ன பேழை பண்ணணும்? நோவா மாதிரி நானும் மரத்தெல்லாம் எடுத்து
அந்த மரத்தை காய வச்சு அந்த மரத்தில் ஒரு போட்டு பண்ணலாமா? என்னுடைய மனைவியோடைய ஊரில் போனீங்கன்னா அங்கே மீன் பிடிக்கிறது தான் அவங்க தொழில். நாங்கள் அந்த போட்டு கட்டுற இடத்தெல்லாம் போய் பார்த்துருக்கோம். இந்த போட்டு கட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. அது அவ்வளோ சிரமமான வேலை, பல மாதங்கள் எடுக்கும் அந்த போட்டை தயாரிக்கிறதுக்கு, சாதாரண மீன் பிடிக்கிற போட்டுக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பேழையை சொல்லும் பொழுது, இந்த பேழையில உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களிலும் எத்தனை ஜோடி இருந்தது? ஒரு ஜோடி இருந்தது. அந்த அத்தனை ஜோடு அது கூட நோவாவின் குடும்பம் அந்த பேழைகள் இருக்கும் பொழுது இந்த பேழை எவ்வளவு பெரிய பேழையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேழையை என்னால் கட்ட முடியுமா? எனக்கு அந்த வசதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஆண்டவர் அதை சொல்லல. இது ஒரு பேழையை ஒரு ஓமானமாக வைத்து இந்த சொல்லுகிறார். ஆனால் இந்த பேழையிலே நாம் நோக்கி பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய அடையாளமாக அன்றைக்கு நோவாவின் பேழையில என்ன இருந்ததோ அது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால், இல்லாவிட்டால் நான் அதை சரி பண்ணி நான் அதை செய்ய ஆரம்பித்தால் ஆண்டவருடைய வருகையின் போது நானும் இந்த பேழையில காக்கப்படுவேன் என்பதுதான் இன்றைக்கு இந்த செய்தி. அப்ப இதில் முதலாவது சொன்னது போல இந்த பேழை எத்தனை ஜன்னல் கொண்டு இருக்க வேண்டும்? ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். ஜன்னல் எதுக்கு? காற்று, வெளிச்சம், இது ரெண்டுமே வருவதற்கு. இரண்டாவது, ஜன்னலை திறந்தால் எனக்கு என்ன பண்ண முடியும்? வெளியே பார்க்க முடியும். இந்த மூன்று அனுபவங்கள் இந்த ஜன்னலை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் முதலாவதாக அந்த ஜன்னலுக்குள்ளே திறக்கும் பொழுது வெளிச்சம். இந்த வெளிச்சம்னு சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஜன்னலை திறக்கும் பொழுது காணப்படுகிற வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியிருக்கிற நானே என்ன பண்றேன்? உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன். அவருடைய ஒளியில நடந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இருளில காணப்பட மாட்டோம், வழியில விழ மாட்டோம். தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ அது ஒரு ஒளி. அப்புறம் சொன்னோம் காற்று. இந்த காற்றுன்னு சொல்லும் பொழுது இந்த ஜன்னல் காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு நான் ஒரு ஜன்னலை ஏற்படுத்த வேண்டும். இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது சொல்லுவாங்க எல்லாருக்கும் கிரியேட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விண்டோ கிரியேட் பண்ணலன்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. விண்டோ கிரியேட் பண்ணு சொன்னா இந்த வீடு கட்டும் பொழுது இதுக்கு அந்த ஜன்னல் வைப்பதற்கு எனக்கு அந்த இடத்தை நான் ஏற்படுத்தினால்தான் அங்கே ஜன்னலை வைக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு அந்த ஜன்னலை முதலாவது ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் கட்டளையிட்டது உன்னுடைய வேலையில முதலாவது ஒரு ஜன்னலை வை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஜன்னல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. வளர்ந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்றுதான் நான் சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்படாத ஜனங்களை பொறுத்து இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இடத்துல இந்த ஜன்னல் ஒரு குறையாக காணப்படுகிறது. ஜன்னல் சொல்லும் பொழுது அந்த திறந்து பார்க்கும் பொழுது நான் வெளியே பார்க்கிற காரியம், இல்லாவிட்டால் எனக்கு உள்ளே இருந்து நான் வெளியே பார்க்கிற காரியம். எனக்கு உள்ளே இருந்து நான் வெளியே பார்க்கிறதுன்னு சொல்லும் பொழுது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற அந்த காரியம், நான் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிற காரியம், நான் அந்த வேதத்தின் வெளிச்சத்தை தேடுகிற காரியம். இந்த ஜன்னல்னு சொல்லும் பொழுது இல்லை வர வெளிச்சம்னு சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் இல்லை. சங்கீதம் 119 வாசிக்க. சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என்னுடைய வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இதுதான் அந்த வெளிச்சம். ஏதாவது ஒரு பிரச்சனை, நேற்றுக்கு நானும் என்னோட கூட ஒரு இந்து சகோதரர், நாங்கள் 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அவர் சொன்னாரு, சார் நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க, அந்த வசனத்தை நான் நிறைய ஆட்டோல பார்த்தேன் அப்படின்னாரு. என்ன வசனம்னா, உனக்கு உதவி செய்ய பிராணி இருக்கும்போது நீ அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு அந்த வசனத்தை அவர்கிட்ட சொன்னேன். ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்.
அவர் அதை வண்டியில போகும் பொழுது பார்த்திருக்கார், நிறைய ஆட்டோ பின்னாடி அந்த வார்த்தை எழுதி வச்சிருக்கிறத பார்த்தார். அப்ப அவர் கிட்ட சொன்னாரு, இந்த வசனங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எனக்கு பிரச்சனை எதுனா இருக்கும்போது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது நமக்கு செய்திகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக வசனங்களை வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் மற்ற நேரங்களிலே என்னுடைய போராட்டங்கள் வாழ்க்கையில ஒரு 6 நாள் 7 நாள் நான் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையிலே எனக்குள்ளே அந்த முதலாவது ஜன்னல் திறக்காவிட்டால், அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நான் எப்படி வேலையிலிருந்து வெளியே பார்ப்பது? அப்போ முதலாவது ஒரு குறை என்னென்றால், எனக்கு அந்த வசனத்தின் வெளிச்சம் கிடைக்காமல் இருக்கிறது. இன்றைக்கு சபைகளில் மட்டும் இல்லை, இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே வசனத்தின் அறிவு, வேதத்தின் அறிவு, அதை படிக்க வேண்டிய ஆர்வம், அந்த வசனத்தை உள்ளே வைத்துக் கொள்வது. ஏன்னால் ஆண்டவர் சொன்னதுடைய ரகசியம் அதுதான். நோவாவின் காலத்தில் உண்டானது போல ஒரு நாளிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது இந்த வெளிச்சம் உங்களுக்கு காணாமல் போகும். இது போல சபைகளிலே ஆராதிக்கிறதோ, இது போல சபைகளிலிருந்து வசனங்களை கேட்பதோ முடியாமல் போகிற ஒரு காலம் வரும். அன்றைக்கு எனக்குள்ளே இந்த வசனமாகிய வெளிச்சம் இல்லாவிட்டால், எனக்குள்ளே இந்த வசனம் கிரியை செய்யாவிட்டால் நான் எப்படி ஆண்டவரை தேடுவேன்? இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம் குறைவாக இருக்கிறது. ஆண்டவரோடு ஈடுபடுகிற காரியம் எப்படின்னு சொன்னால், வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேச வேண்டும். செய்தி கேட்கிறது மட்டும் இல்லை, செய்தி கேட்கிறத கூட பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கு கேட்கிற செய்தியோடு கடந்து போகிறோம். நிறைய பேருக்கு அந்த வசனத்தை எழுதி வைத்து அதை கொண்டு போய் வீட்டில் வாசித்து அதை தியானிக்கிற அந்த பழக்கம் இல்லை. ஏதோ கேட்கிறோம், எல்லாம் புரிந்து போறோம். அடுத்த வாரம் நீங்க அந்த செய்தி என்ன பேசுறாங்க போன வாரம் கேட்டா தெரியாது. அப்போ எது உங்களுக்குள்ளே இருக்கும்? எனக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்குள்ளே இருக்கிறதா? அதை நான் திறந்து பார்க்கணும். அந்த ஜன்னலை நான் உபயோகிக்காவிட்டால், முதலாவது ஜன்னலை தயார்படுத்த வேண்டும். தயார்படுத்தின பிறகு அந்த ஜன்னலை நான் உபயோகிக்காவிட்டால் ஜன்னல் என்ன ஆகும்? ஒரு ஜன்னல் உங்க வீட்டில் இருக்கு, அது யூஸ் பண்ணாம இருந்து என்ன பண்ணுவோம்? விட்டு போயிடும். இல்லைன்னா ஜன்னல் என்ன பண்ணுவோம்? ஸ்டக் ஆயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறதோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு முதலாவது உங்களுக்கு ஜன்னல் வேண்டும். அந்த ஜன்னலுக்குள்ளே வசனமாகிய வெளிச்சம் வர வேண்டும். இந்த வசனமாகிய வெளிச்சம் தான் உங்களை இந்த வேலைக்குள்ளே, உங்களுடைய போராட்டத்தின் நடுவிலே, இந்த அலைக்கழிப்பின் மத்தியிலே, இந்த பெரிய புயல் வெள்ளம் வரும் பொழுது இந்த பேழையிலே உங்களை நடத்துகிற வெளிச்சம் இந்த வசனம் தான். அதனால முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜன்னலை உண்டு பண்ணுங்கள், அதிலே இந்த வசனத்தின் வெளிச்சத்தை வையுங்கள். அதே சங்கீதம் 119 130 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தே வேதங்களை உணர்வுள்ளதாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன பண்ணுமா? வெளிச்சம் தந்தே. போதும். எது வெளிச்சம் கொடுக்கிறது? அவருடைய வசனத்தின் வார்த்தை. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். பிரசித்தம் சொல்லும் பொழுது பிரபலம். நம்ம வாசிக்கிறோம், இவர் ரொம்ப பிரசித்தமானவர் சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் தூய தமிழ்ல பிரபலமானவர். அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ள பிரபலமாகும். அந்த வசனம் எப்படின்னா, அந்த வசனம் வெளிச்சம் தந்து உங்களுக்குள்ள பிரபலமாகும். அப்போ அர்த்தம் என்னன்னா, வசனம் இருக்கிறது, இந்த வசனம் எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா? வேதத்திலே இருக்கிற இந்த 66 புத்தகத்திலும் இருக்கிற வார்த்தைகள் எல்லாருக்குமே ஒரே வார்த்தைகள் தான். நீங்கள் படிக்கும் பொழுது, நான் படிக்கும் பொழுதும் எல்லாமே ஒரே வார்த்தைகள் தான். ஆனால் அது உங்களுக்கும் எனக்கும் எப்படி பிரபலமாக இருக்கிறது? உலகத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. சோப்பு, பவுடரு, இந்த மாதிரி எவ்வளவோ மனிதர்கள் கூட எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்குதா? இல்லை.
எனக்கு சிலது பிடிக்கும், அது காரணம் என்னன்னா இதற்காக, சிலது இது பிடிக்காது. அது போல இந்த வசனங்கள் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும், எனக்கு ஒரு நல்லதை சொல்லும், எனக்கு ஒரு கெட்டதை சொல்லும். உங்களுக்கு அது எப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த வெளிச்சம் உங்களுக்கு தனியான ஒரு வெளிச்சமாக இருக்கும். இன்றைக்கு செய்தியில கேட்கும் பொழுது கூட அப்படித்தான். நான் பேசும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவருடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய வாயின் மூலமாக வெளியே வருகிறது. ஆனால் அவர் பேசும் பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக அது தொட வேண்டும், தனித்தனியாக உங்களுக்குள்ள பேச வேண்டும். அதுதான் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து. அப்பனா ஒவ்வொருவருக்குள்ளும் அது என்ன ஆகணும்? பிரசித்தமாகணும். அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. அது ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். எனக்குள்ள மட்டும் வெளிச்சம் கொடுக்கிறது இல்லை. இன்றைக்கு இந்த நோவாவின் பிள்ளையை குறித்து நான் ஒரு வார்த்தையை பேசலாம், நாளைக்கு உங்க போதகருக்கு ஆண்டவர் வேறு ஒரு பிரசித்தத்தை கொடுப்பார், உங்களுக்கு வேறு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார், இன்னொருவருக்கு வேறு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். எனக்கு நடந்த காரியம் உங்களுக்கு இருக்காது. இன்றைக்கு இப்ப நம்ம வாசித்தோம், தாவீதின் சங்கீதத்தை வாசித்தோம். அந்த சங்கீதத்திலே தாவீது எழுதி வைத்த வார்த்தைகள் தாவீதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் அது நான் வாசிக்கும் பொழுது அது எனக்கு பொருத்தமாக இருக்குமா? அதுதான் அந்த வசனத்தின் மகிமை. அப்போ இந்த வசனம் உங்களுக்கு தனியாக வெளிச்சம் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவதாக அது என்ன பண்ணுதான்? பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இன்றைக்கு பேதைகள் உணர்வுள்ளவர்களா மாறினாதான் இந்த வசனத்தின் பிரசித்தத்தை பேச முடியும். நான் பாஸ்போர்ட் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாளிலே அவர் எப்படி இருந்தாரு, நான் எப்படி இருந்தேன்? பேதைகளாக எங்க இருந்தோம்? புதிதாக ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில ஒரு விசுவாசியாக இருந்து வளர்ந்து. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அந்த பிரசித்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் மூலமாக உணர்வடைந்து பேதைகளா இருக்கிற நீங்கள் வளரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதனால வசனம் கேட்கிறது, நீங்கள் இன்னும் பால் உண்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக நான் என்ன பண்ணல, விரும்பவில்லை. நீங்கள் இந்நேரத்துக்கு எப்படி இருக்கணுமா? மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு தகுதியா இருக்கிற நீங்கள் இன்னும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் நான் உங்களை உடனே எழுந்து போய் நாளைக்கு சபைகளை நீங்கள் போதகம் பண்ணுங்கள், பாஸ்டர் நாங்கள் அடுத்த வார்த்தை நீங்கள் உட்காருங்க நான் பிரசங்கம் பண்றேன், அது சொல்லவில்லை. நான் சொல்லுகிற காரியம், இந்த வசனம் தனித்தனியாக உங்களுக்குள்ளே பேசி உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடை கொடுத்து, இந்த வெளிப்பாட்டின் மூலமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த ஜன்னல் மூலமாக பார்க்க வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பேதைகள் உணர்வடையும்படியாக. எப்படின்னா இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த வசனம் எனக்கு ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். சும்மா சங்கீதத்தை படிக்க சொன்னாங்க, எல்லாம் 21 வசனம் இருக்குது, 21 வசனத்தை படிச்சோம். 21 வசனத்துல உங்களை தொட்ட வசனம் எதுன்னு கேட்டாங்கன்னா இப்ப தெரியாது. அந்த வசனத்துல ஆண்டவர் உங்களோட எந்த வார்த்தையில பேசுறான்னு கேட்டா தெரியாது. அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை எனக்குள்ளே நான் சுவாசிக்க வேண்டும், எனக்குள்ளே அது உணர்வு கொடுக்க வேண்டும், எனக்குள்ளே அது பேச வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஜெபிச்சோம்ல, நான் சும்மா போகக்கூடாது, ஆண்டவரே நீ என்னோட பேசுங்க, எங்களுக்கு என்ன மண்ணா வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். இது வெறும் வார்த்தை இல்லை, இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற காரியம், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை கேட்ட இல்லை என்கிட்ட எனக்கு உணர்வடையணும்னு சொல்லிட்டு. அப்போ உணர்வடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்னன்னா, நீ என் வசனத்தை கேள், என் வசனத்தை படி, என் வசனத்தை உனக்கு வெளிச்சமாக வைத்துக்கொள், என் வசனத்தை நீ பிரசித்தம் பண்ணு, என் வசனம் அப்பொழுது உனக்கு என்ன பண்ணும்? உணர்வை கொடுக்கும். இதுதான் முதலாவது அந்த ஜன்னலின் நோக்கம். அந்த ஜன்னல் உனக்கு வெளிச்சமாகிய வசனத்தை கொண்டு வர வேண்டும். அதனால இன்னைக்கு சொல்லுகிற ஒரு உற்சாகமான காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் ஆலோசனைகள் கேட்காமல் வேதத்தில் உட்கார்ந்து அந்த வேதத்தை நீங்கள் புரட்டும் பொழுது ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வசனத்தை உங்களுக்கு பேசுவார். நிறைய தடவை பேசியிருக்கார். நான் நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்கிறேன். போன வாரம்
காலத்திலே என்னுடைய மருமகள் கூட அந்த வசனம் அந்த சாட்சியை சொன்னார்கள். அவர்கள் கேட்ட காரியத்திலே ஆண்டவர் எப்படி வந்து அவர்களை பேசி அவர்களை கேட்கிறார்கள். அந்த மாதிரி காரியங்களிலே பேசும் பொழுது கேட்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்களால எல்லாம் கொடுக்க முடியாது. நாங்க உங்களை கேட்கறதோட என்ன பண்ணணும், வசனம் உங்களை கேட்கும். அப்போ முதலாவது வசனத்தை படிக்கிறதற்கு, வேதத்தை படிப்பதற்கு பிள்ளைகள் முதற்கொண்டு நான் சொல்லிக்கிறேன், வேதத்துல இருந்து வாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த வசனங்கள்லாம் வந்து பைபிள்ல இருந்து படிக்கிறது கிடையாது. நாளைக்கு பைபிள் இல்லை, எங்க இருக்கணும் வசனம்? பேசும்போது வாயிலிருந்து அப்படியே வசனம் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு வசனம் சொன்னா அதுக்கு தொடர்ச்சியான இன்னொரு வசனம், அது தொடர்ச்சியான இன்னொரு வசனம், இதற்கு வெளிப்பாடு அங்க, அதற்கு வெளிப்பாடு இங்க, இப்படின்னு ஆவியானவருக்கு உங்களுக்கு உணர்த்தி கொண்டே போயிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை செய்தார். பிசாசனம் சோதிக்கும் போதும் அவர் இருந்து பைபிள் எடுத்து இந்த சாப்டர்ல இந்த வசனம் சொல்லல. உடனே அவர் பிசாசு அவர் சோதிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் இன்னொரு வசனத்தை பிசாசுக்கு மேற்கொள்ளிட்டு காட்டி பிசாசை ஜெயிக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் காணப்படும். இதுதான் இந்த ஜன்னலின் அனுபவம். அதெல்லாம் முதலாவது உங்களுக்குள்ள ஜன்னலை உண்டாக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் சிந்தை மூடப்பட்டிருக்கிறது, ஜன்னல் இல்லாம இருக்கிறது. இந்த ஜன்னலை நீங்க முதலாவது உண்டாக்குனாதான் நீங்க வந்து ஆண்டவரை அந்த வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியும். அதனால முதலாவது வேலையில என்ன வேணும்? ஜன்னல் வேணும். எத்தனை ஜன்னல்? ஒரே ஒரு ஜன்னல். அது போதும். முதல்ல அந்த ஒரு ஜன்னலை ரெடி பண்ணுங்க. அந்த ஒரு ஜன்னல் மூலியமாக, அதான் கிரியேட் விண்டோன்னு சொல்லுவாங்க. நல்லா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற மெடிக்கல் காலேஜ் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணுவாங்க, விண்டோ. அதுதான் சொல்லுவாங்க, அட்மிஷன் இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்க்கறதுக்கு பேர், அந்த ப்ராசஸ் பேர் விண்டோ. அப்போ அந்த விண்டோ ஏன்னா தொடர்பு படுத்துறது. அப்போ எனக்கு ஆண்டவருக்கு தொடர்பு படுத்துக்கிற அந்த விண்டோ இதுன்னா என்னுடைய வேத வசனம். இரண்டாவதாக அது ஆதியாகமத்திலே 6:16 வாசிங்க. ஒரு முழத்தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இரண்டாவது அதுக்கு பேழைக்கு முதல் ஜன்னல் உண்டாயிடுச்சு. இரண்டாவது அதுக்கு என்ன வைக்கிறாங்க? ஒரு கதவு வைக்கிறாங்க. இதுவும் எத்தனை தான் இருக்கு? கதவு எத்தனை இருக்கு அந்த பேழைக்கு? ஒரே கதவு தான். ஒரு ஜன்னல், அது பக்கத்துல என்ன வச்சிருக்காங்க? ஒரு கதவு. அறைக்கு ஒரு கதவு. அந்த கதவுக்கு அப்புறம் உள்ள போன பிறகுதான் மேல் தட்டு கீழ் தட்டு எல்லாம் சொல்றாரு. அப்போ வழி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேழைக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பேழைக்கு ஒரே வழி இருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுதாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருக்குமானால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால் உங்களுடைய வழி ஒரே ஒரு திறந்த வாசல். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யோவான் 10:9 சொல்லுகிறது. வாசிங்க. யோவான் 10:9. வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நோவாவின் பேழையுடைய இரண்டாவது அர்த்தம் ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, நோவாவின் பேழை கம்பேர் பண்ணாருன்னு சொன்னால், மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் அந்த வாசல் வழியாக பிரவேசிக்காவிட்டால் எனக்கு ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு இன்னொரு வருத்தமான காரியம், குறிப்பாக கிறிஸ்துவர்களுக்குள்ளேயே ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயே நான் பார்த்த சபைகளில் சொல்கிறேன். இந்த சபையை பற்றி எனக்கு தெரியாது, நான் இதான் முதல் தடவை சபைக்கு வந்தேன். ஆனால் நான் பார்த்த சபையில திருவிருந்து நாளிலே சபையில கூட்டத்தை காணும். எங்க சபையில இருக்க மக்கள் எல்லாம் கேட்டா அந்த ஊழியக்காரமா சொல்றாங்க, அவங்க எல்லாம் வேற ஒரு ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஆலயம் என்ன ஆலயம்னு கேட்டா ஒரு விக்கிரகத்தை வணங்குகிற ஆலயம்.
இதே சபையில ஆண்டவருடைய பாத்திரத்திலே கை நனைக்கிற ஜனங்கள் வேறு ஒரு இடத்துல போயிட்டு அவர்களுக்கு என்னன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்தான் ஒரே வழி என்பது இன்னும் அறியாமல் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இது நான் மேடையிலிருந்து சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து இது பொய் கிடையாது, இது உண்மை. கிறிஸ்துவ ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பல இடங்கள் நடக்கிறது. ஓடுகிறது, இங்கே ஓடுறது, அங்க ஓடுறது, இங்கேயோ ஓடுறது. யாரை கேட்டு போகிறீர்கள்? நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எதை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு திறந்த வாசல். உனக்கு ரட்சிப்பு வேணும்னா, உனக்கு விடுதலை வேணும்னா, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இதுல கூட ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதுன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு ஜனங்கள் இந்த ரட்சிப்பையோ அவர்களுக்கு கிடைக்கிற விடுதலையோ இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை ரட்சிப்புன்னு பார்க்காமல் ஏதோ ஒரு மனிதன் மூலமாக கிடைப்பதினாலே அந்த மனிதனை பெருமைப்படுத்தும்படியாக தான் ஜனங்களை தேடி ஓடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் மகிமையை கணத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அதுதான் ஆண்டவர் அந்த வருத்தப்படுகிற காரியம். அற்புதம் வேணும், அதிசயம் வேணும். ஆனா எங்க ஓடனா அங்க நடக்குது, இங்க நடக்குது, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. இந்த பெரிய சபை, இது சின்ன சபை. அங்க பெரிய அற்புதம் நடக்குது, இங்க சின்ன அற்புதம் நடக்குது. என்ன வித்தியாசம் இதுல சொல்லுங்க? ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் ஒன்றுதான். இதை செய்வது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் நான் யாரை பார்க்கிறேன்? என்னை ரட்சித்த என்னை வழிநடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேனா, இல்லை அதை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக செய்கிற அந்த மனிதனை பார்க்கணுமா என்பது கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஏன்னா மனுஷகுமாரன் வரும் காலத்திலே, அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் காலத்திலே உங்களுக்கு ஒரே ஒரு திறந்த வாசல் தான் இருக்கிறது. அது எந்த வாசல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்தால் என்ன பண்ணுவீங்களா? நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம், உள்ளும் புறம்பும். ஆனால் இன்றைக்கு ஜனங்களுக்கு மேய்ச்சல் புறம்பே இருந்தால் போதும். புறம்பே சொல்லும் பொழுது வெளிப்படையான உலக பிரகாரமான அந்த மட்டும் எனக்கு போதும். வியாதி சரியாகணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் வேணும், சொத்து வேணும், இதெல்லாம் ஓகே. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள்? இன்றைக்கு உங்கள் நிலைமை என்ன? நீங்கள் மேய்ச்சலை கண்டடைந்தீங்களா? சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரோடு கூட நீங்கள் வளரும் போது இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் கொழுத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், ஆண்டவர் கூடவே இருக்கிறார்கள். எம்மாவூர் சீசர்கள் அவர் கூடவே போறாங்க, அவர் கூடவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தான் ஆண்டவர்னு அவர்களுக்கு என்ன பண்ணல, அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு நம்மளுடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவர் கூட நடக்கும் பொழுது அவரை அறிந்து கொண்டிருக்கிறேனா? அவரை கூட நடக்கிறார் தெரியுதா? இல்லை இன்னும் நான் அறியாமல் இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய வேலை. அதனால ஆண்டவர் எச்சரிப்பாக இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு வேலையிலே சொல்லும் பொழுது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாசலாக வைங்க. எது வந்தாலும், என்ன நடந்தாலும், உங்களுக்கு எது கிடைத்தாலும், அது நன்மையோ தீமையோ, எது நடந்தாலும் இது ஆண்டவருக்கு தெரிந்து ஆண்டவர் சித்தத்தினாலே நடக்கிறது என்பதை அறிந்து அது போல நடக்கிறது. தவிர இல்ல இது
இது இல்லை, இது இதனால ஆச்சு, இது இவர்னால ஆச்சு, இது அவர்னால ஆச்சு அப்படின்னு கிடையாது. எல்லாவற்றுக்கும் யாரு? ஒரே ஒரு மனிதன் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ உங்களுடைய வேலையிலே இரண்டாவதாக ஒரே ஒரு கதவு தான் இருக்கிறது. பல கதவுகள் இருந்தால் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணணும்? இந்த கதவுகள் எல்லாம் மூடணும். இந்த வாசல் ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது இந்த சர்ச்சுக்கு. அது போலதான் வந்தாலும் போனாலும் இந்த ஒரே வாசல் போல உள்ளும் புறமும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 7:1 வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீயும் உன் குடும்பத்தாரும் வேலைக்குள் பிரவேசிக்கணும்னு சொன்னார். மூன்றாவது காரியம் வேலைன்னு சொல்லும் பொழுது அந்த வேலைக்குள்ள எத்தனை குடும்பம் இருந்தது? ஒரே குடும்பம். மூன்றாவது காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது, வேலைக்குள்ளாக இருக்கிற நீங்கள் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது சொன்னால், இது உங்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. இதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லணும்னா எபேசியர் 1:22 வாசிங்க. எபேசியர் 1:22. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புதலுடைய நிறைவாக சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தடையாக தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் நிரப்புகிற சபைக்கு அவர் என்ன பண்ணாராம்? அப்போ இந்த ஒரே குடும்பம்னு சொல்லும் பொழுது நம்ம முன்னாடி வாசிக்கிறது போல நமக்கு ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கிறது. அது என்னன்னா ஒரே ஒரு வேதம். இரண்டாவதாக ஒரே ஒரு வாசல், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஒரு சபை தான் இருக்கிறது. அப்போ இந்த ஒரே ஒரு சபைக்குள்ள இருக்கிறது ஒரு குடும்பம். அப்போ அந்த ஒரு குடும்பம் இந்த ஒரே சபையில் இருக்கிறது போல உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த சபை முழுவதும் ஒரு குடும்பம். அப்போ மூன்றாவது காரியம், சபைக்குள்ள குடும்பம்னு சொல்லும் பொழுது இந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒரு தாங்க வேண்டியது யாருடைய வேலை? சபையினுடைய வேலை. இன்னைக்கு சபையை குறித்து ஆண்டவர் மிகவும் கவலையாக இருக்கிறார். நான் ஒரு செய்தி கொடுத்தேன், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டின சபைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அது அவர் பார்த்து செதுக்கின சபை. அதனால்தான் சபையை குறித்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியதாக சொல்லுகிறார். கலாத்தியர் 3:28 வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஒன்றுமில்லை, அடிமை என்றும் சுயதீனம் ஒன்றுமில்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சபைன்னு சொல்லும் பொழுது இங்க வேற்றுமை கிடையாது. சபையில நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? ஒன்றா இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றா இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆனால் சபையை குறித்து சொல்கிற காரியம், சபையிலே ஒன்றா இருப்பதுன்றது வெறும் ஆராதனைக்கு நான் ஒன்றாக கலந்து கொண்டு முடிந்தவுடனே நான் கிளம்பி போகிறது கிடையாது. சபையிலே ஒன்றாக இருக்கிறேன் சொல்லும் பொழுது அந்த சபையிலே நான் என்னவாக இருக்கிறேன்? நான் தாயாக இருக்கிறேனா, தந்தையாக இருக்கிறேனா, சகோதரனா இருக்கேனா, சகோதரியா இருக்கேனா, அண்ணனா, தம்பியா, ஃப்ரெண்டா, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த சபையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலைமை என்ன? சபைகளில் காணப்படுகிற ஒரு வருத்தமான காரியம் என்னவென்றால், எல்லாருக்குமே என்ன பண்ணணும்? மேலான ஸ்தானம் வேணும். நான் என்னோட ஊழியக்காரங்க இருக்காங்க, அந்த அம்மா சொல்றதுதான், ஐயா எல்லாரும் இங்க மேல நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சந்தோஷம். ஆனால் இந்த எண்ணம்
எனக்குள்ளே வந்து ஒரு போட்டியாக மாறிடக்கூடாது. இந்த எண்ணம் எனக்குள்ள வந்து ஒரு பொறாமையாக மாறிடக்கூடாது. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு நிற்கிறாரு, பாஸ்டர் அவங்களுக்கு மட்டுமே பாட வைக்கிறாரு, பாஸ்டர் அவங்களுக்கு மட்டுமே பேச வைக்கிறாரு, அவங்களுக்கு மட்டுமே பேர் பண்ண வைக்கிறாரு. உடனே என்ன ஆயிடுது? யார் மேல வந்து கோபம் வந்துருது? பாஸ்டர் மேலதான். பாஸ்டர் மேல கோபம் வந்து அடுத்தது யார் மேல கோபம் காட்டுவாங்க? ஆண்டவர் மேல. இது வளர்ந்த சபை, நான் வளர்ந்த சபையில அந்த சபை கட்டுறதுக்கு இடம் கொடுத்து உண்டாக்கி உருவாக்கின அந்த மனிதன் இன்றைக்கு அந்த சபையில இல்ல. அந்த சபையில பின்னாடி வந்தவர்கள் அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிதான் ஒரே குடும்பம்னு சொல்லும் பொழுது எப்படி எனக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை வரும்? பிறக்கும் பொழுது வளரும் பொழுது அண்ணன் தம்பியாக சகோதரியாக ஒரே குடும்பமா பழகிற நாம வளர்ந்த பிறகு என்ன ஆகுது? சொத்துக்காக வேற காரணங்களுக்காக பிரிந்து போவது போல இன்றைக்கு சபையில இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனால சபைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறீர்கள். இந்த ஒரே குடும்பத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கலாம். அதனால வசனம் சொல்லிக்கிறது, நீங்கள் யாரா இருந்தாலும் இப்படி இருக்காங்க, ஆனால் நீங்க எல்லாம் ஒரே குடும்பம், இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இந்த சிந்தை வர வேண்டும். இரண்டாவதாக இந்த சபையில சொல்லும் பொழுது இந்த பேழை சொன்னாரு ஆண்டவர். எத்தனை பேழை உண்டாக்குனாங்க? ஒரே ஒரு பேழை தான். அந்த பேழை பண்ணும் பொழுது நோவா போலவே வேற யாருக்கிட்டனா போயிட்டு நீ இன்னொரு பேழையை பண்ண ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. அப்போ அந்த ஜலப்பிரளயத்துல காப்பாற்றப்பட்டது எத்தனை பேழை? ஒரே ஒரு பேழை. அப்ப இரண்டாவதாக சபையை குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு சபைன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு சபை தான் இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபை இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இங்க மாறி வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சபையில வந்து விட்டீர்கள். ஆனால் வந்ததுக்கு பிறகு எனக்கு வாரத்துல சாதாரண நாட்களில் கலந்து கொள்வதற்கு இந்த சபை, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் நாட்களில் கலந்து கொள்வதற்கு இன்னொரு சபை, பண்டிகை நாட்களில் கலந்து கொள்வதற்கு இன்னொரு சபை, ஃபங்க்ஷன் பிரேயர் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் வந்தா அதுக்கு ஒரு சபை இல்ல. எத்தனை சபை உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு? எத்தனை பேரை? ஒரே பேரை சொல்லும் பொழுது ஒரே சபையில நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பார்வையில உலகத்தில் எத்தனை சபைகள் இருந்தாலும் இவையெல்லாம் அவர் பார்வைக்கு ஒரே சபைதான். ஆனா நம்ம தான் வேறுபடுத்தி பார்க்கிறோம். இது இவ்வளவு பெரிய சபை, இங்க ஏசி இருக்கு, இங்க வந்து உள்ள போன சேர் இருக்கு, உட்காரத்துக்கு அவ்வளவு வசதி இருக்கு, அதை கூட்டு வந்து விடுறதுக்கு பஸ் இருக்கு, வந்துட்டு போய் செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, அப்படி ஒரு சபை. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு சபை இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில நீ கிரேக்கனும் ஒண்ணுதான், யூதனும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். நம்ம தான் அதை வேறுபடுத்தி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில அந்த வேற்றுமை இல்லை. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு பேழை இருக்கிறது உனக்கு. அந்த ஒரே ஒரு பேழைக்குள்ள எத்தனை குடும்பம் இருக்குது? ஒரே ஒரு குடும்பம் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு குடும்பம் யாரோட குடும்பம்? இயேசுவின் குடும்பம். ரொம்ப பழைய பாட்டு இருக்கு எனக்கு, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்பெல்லாம் அந்த பாட்டு பாடல. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று உண்டு, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. இந்த பாட்டை பாடுறதில்லை யாருமே. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபை. என்னுடைய வாஞ்சை அது போல ஒரு சபை தான். அதனாலதான் நான் போகிற இடங்களில் கூட நான் பாஸ்டர் சொன்னேன், ஐயா இது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு, இது மாதிரி ஒரு இடத்துல பார்த்தது கிடையாது. நாங்க போற இடங்கள்லாம் அப்படி ஒரு இடங்கள். ஆனால் எனக்கு அங்கே நின்று பேசுவது ஒண்ணுதான், இங்கே நின்று பேசுவது ஒண்ணுதான். ஏன்னா வசனம் என்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு கிடைத்த இந்த ஸ்லாக்கியம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத சபைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் என்ன பார்க்கிறார்கள்? கார்ல வந்து இறங்கணும், பைக்ல வந்து இறங்கணும், வந்தா பார்க்கிங் இடம் இருக்கணும், போனா உட்கார்ந்து இறங்கணும். அதுல கூட பாத்தீங்கன்னா நான் உட்காரத்துக்கு எனக்கு ஒரு சேர் இருந்ததுன்னா அந்த சேர் தான் எனக்கு எப்பவுமே. நான் ஒரு சட்டில இருந்தேன், அந்த சட்டில போனேன்னா நான் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே பின்னாடி வந்தவங்க சொல்றாங்க,